ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த வேலைவாய்ப்பு, விவசாயத்துறையில் இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வெறும் இளநிலை உதவியாளராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநிலை உதவியாளர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேட்டகரி இருக்குது சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஒரு 8 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலை, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேஸ்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வெறும் எக்ஸாம் மட்டும்தான். அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் போதும். டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி உங்களுக்கான வேலைவாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. எந்த ஒரு இன்டர்வியூவும் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஒன்லி ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். இந்த வேலைவாய்ப்புக்கான ஸ்டார்டிங் சேலரி மினிமம் அப்படிங்கிறது 22,000 40,000ங்கிறது மினிமம் சேலரி. மேக்ஸிமம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. தபால் மூலிமா, கொரியர் மூலியெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் நீங்கள் அனுப்புறதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணி நீங்கள் முடிச்சுட்டா போதும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணுங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எப்போ இருந்து இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/6/2024 ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னா 2 ஜூலை 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். 2 ஜூலையை தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கணுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, இந்த வேலைவாய்ப்பு என்னென்ன காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் கோட் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இந்த போஸ்ட் கோட் வச்சு தான் நீங்கள் ஒவ்வொன்றா வச்சு தான் நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? அதை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு ஒரு காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னா 32. இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல், அன்ரிசர்வ்டு, யூஆர் கேட்டகரிக்கு தான் உங்களுக்கான ஏஜ் லிமிட். எஸ்சி எஸ்டி, உடல் ஊனமுற்றோர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரி இவங்களுக்கு எல்லாமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. கீழே என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதாவது 3 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, 5 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இரண்டாவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் அஃபிஷியல் லாங்குவேஜ். இந்த வேலைவாய்ப்புக்கும் ஒரு காலி இடங்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. 32 வயது, மேக்ஸிமம் அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரினா. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஹிந்தி வித் மினிமம் 50% மார்க்ஸ் வாங்கியிருக்கணும். கூடவே இங்கிலீஷும் அதுக்கான ஒரு லாங்குவேஜாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மார்க்கெட்டிங்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 11 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்பிஏ முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அக்கௌண்ட்ஸுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு மொத்தம் 20 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சிஏ இல்லை சிஎம்ஏ படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்க்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு மொத்தம் 120 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜென்ரல், இளநிலை உதவியாளர் ஜென்ரல். இதில் 20 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் 30 வயதுக்கு இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு மொத்தம் 40 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பிகாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலியிடங்கள் தான். 30 வயதுக்குள்ளே இருக்கணும் மேக்ஸிமம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் கிராஜுவேட் ஹிந்தி வித் இங்கிலீஷ் இருக்க மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, போஸ்ட் கோட் 05106106 இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் இந்த இதில் அதாவது சிசிஏல ஒர்க் பண்ணிட்டு இருக்க எம்ப்ளாயிஸோ டெம்பரவரியோ கான்ட்ராக்டரோ அப்படி இல்லை யாராவது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எனி கிராஜுவேட் படித்த யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேலரி என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக. அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலும் சரி அஃபிஷியல் லாங்குவேஜும் சரி இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 40,000 1,40,000 உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இரண்டாவது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் மார்க்கெட்டிங் மற்றும் அக்கௌண்ட்ஸ், இந்த 2 வேலைவாய்ப்புக்குமே பார்த்தீங்கன்னா 30,000 1,20,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் அதில் அக்கௌண்ட்ஸ் ஜென்ரல் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் இது 3க்கும் பார்த்தீங்கன்னா 22,000 90,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான எலிஜிபிள் கண்டிஷன் மினிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரினா நீங்கள் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 30 வயதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டினா நீங்கள் 35 வயது வரை அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரினா நீங்கள் 33 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் உடல் ஊனமுற்றோர் ஜென்ரல் கேட்டகரினா நீங்கள் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது இங்கே 30 + 10 சரிங்களா 40 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதே எஸ்சி எஸ்டியில் உடல் ஊனமுற்றோர்னா 45 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரியில் உடல் ஊனமுற்றோர்னா 43 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கு உங்களுக்கு ஆக்சுவல் சர்வீஸ் பீரியட் கூட 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/6/2024 2/7/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அஃபிஷியல் வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதை எப்படி அப்ளை பண்ணுறது பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு தகவலையும் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் அந்த இதுக்கு எதுலேருந்து கேட்போம், எதுலேருந்தெல்லாம் வரும், எத்தனை மார்க்கு, எத்தனை கொஸ்டின் அப்படிங்கிறது முழு தகவலையும் இதிலேயே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் அஃபிஷியல் லாங்குவேஜ் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக சொல்லிட்டாங்க. ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எந்தெந்த இதில் சப்ஜெக்ட்லேருந்து கேட்க போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் கொடுத்துருக்கோம். சரி வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க. காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்னா ஃபஸ்ட் எடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணும்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணோம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறது. அது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலிமா நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஜூலை 2024 நைட்டு 11:55 வரைக்கும் தான் டைம் ஓப்பனாக இருக்கும். 11:56 இந்த லிங்க் க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுக்குறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.